திரு அப்துல் ரஹ்மான், பிரதமர் பேச வேண்டும், பேசிவிட்டார். முதல்ல விளக்கம் அளித்தார், நேற்று வீடியோவும் வெளியிட்டார். விவாதம் நடத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில். மத்திய அரசு தயாராக இருக்கிறது, எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் கேள்வி எழுப்புறாங்க. நீட் தேர்வு கசிவு வினாத்தாள் விவகாரங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், விரைவு நீதிமன்றங்களே நாங்கள் அமைக்க உத்தரவிட்டு விட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன தேவைப்படுகிறது இந்த விவகாரங்கள் அரசியல் செய்யாமல் இருக்க? வழக்கமாக எங்கள் ராமநாதபுரம் சைடில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி, போன பஸ்ஸுக்கு டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காண்டா இவன் நின்று அப்படின்னு. அதாவது இந்த பிரதமர் அவர்களுடைய நடவடிக்கைகள், பிரதமர் மோடி அவர்கள் நேரில் வர வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தணும். அவர் திரையில் தோன்ற வேண்டும் என்றாலே அதற்கு கிட்டத்தட்ட அந்த நாடாளுமன்றத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வேற வழி இல்லாமல் அதுவரையும் இந்த மத்திய அரசு அவர்களுடைய கோரிக்கையை என்னவென்று கண்டு கொள்ளலைன்றனால நாடாளுமன்றம் கூடுற அன்னைக்கு அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் நடக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்படி நடக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் ஏதேனும் செய்து உங்ககிட்ட இல்லாத ஒரு பாதுகாப்பு படை கிடையாது, அது தலைநகரம் திரும்புகிற பக்கம்லாம் ஏதாவது ஒரு யூனிஃபார்மில் காவல்துறையினர் இருப்பாங்க, தடுத்துருக்கலாம். அவங்கள நீங்கள் எப்படி தடுத்துருக்கீங்க? தண்ணீர் பீச்சிருக்கீங்க, கண்ணீர் குழி போட்டு ரைட்டு, லட்டியில் ஆணியை சொருகி அடிச்சிருக்கீங்க. தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு மாணவனை கூப்பிட்டு அவருடைய சட்டையை அப்படி தூக்கி காட்டுறாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. பெலட் குண்டுகளை பயன்படுத்தியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஒடுக்குமுறையை நீங்க எப்படி பயன்படுத்திருக்கீங்க? இப்படி தண்டிப்பீங்களான்னு சொல்லித்தான். ஏன்னா நாடாளுமன்றம் கூடும் ஒரு அன்றைக்கு காலையில் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் முதலில் மாநிலங்களவையில் வச்ச கோரிக்கை என்னன்னா, மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இந்த வினாத்தாள் கசிவு விஷயத்தை பேசணும்னு தான் அவர் முதல் நாள் கேட்கிறாரு. அவருக்கு மறுக்கப்படுது, தள்ளி வைக்கப்படுது. பிறகு ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த நாள் இந்த மாணவர்கள் அடிபட்டு கொத்துயிரும் கொலையரமாக கிடப்பதை பார்த்துட்டு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களை சந்தித்து இந்த வினாத்தாள் சம்பந்தமா பேசணும்னு அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுது. அதற்கு பிறகுதான் அவங்க பிரதமர் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுறாங்க. சோ இதுக்கெல்லாம் அப்புறம் தான் கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயங்கள், கிட்டத்தட்ட 20 நாள் மாணவர்கள் போராட்டம், அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் இறங்கி அவர் சிறைவாசம், அதற்கு பிறகுதான் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இறங்கி வருது. இன்னும் இந்த போராட்டம் தொடர்கிறது, வேற வழியே இல்லை. இந்த போராட்டம் நாடளவில் தீவிரம் அடைகிறது என்னும் பொழுது நேற்று நள்ளிரவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ போறார். இந்த வீடியோ பிரதமர் அவரிடம் வெளிவருவதற்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மாணவர்கள் 22 நாள் போராடி இருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 120 எம்பியோட பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு இருக்காரு. எல்லாரும் ஜெயிலுக்கு போய் ஒரு 5-6 மணி நேரம் ஜெயில இருந்திருக்காங்க. ஒரு பிரதமரை பேச வைப்பதற்கு இவ்வளவு மெனக்கெட வேண்டியது இருக்கு சார் இந்த நாட்டில். நீங்க ரொம்ப சாதாரணமா பிரதமர் பேசிட்டாரு, நீதிமன்றம் அனுமதிக்கிறேன்ட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க. ராகுல் காந்தி இந்த விவகாரத்துல அவருடைய பார்வையை திருப்புவதற்கே மாணவர்கள் தடியடி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படல. நீங்க சொல்றத திங்கட்கிழமைக்கு முன்பு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னே தெரியல. நாடாளுமன்றம் தொடங்கும் போது காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கையில் எடுக்கல. இல்ல நீங்க பொதுவாவே தமிழக மீடியாக்கள் மட்டும் இல்ல, தேசிய மீடியாக்களும் சரி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுடைய பார்வைகள் எங்க மீது கம்மியா தான் விழுவும். தலைவர் ராகுல் காந்தி இந்த வினாத்தாள் விவரமாக எண்ணற்ற முறை இந்திரா பவன்ல பிரஸ் மீட் கொடுக்கிறாரு, நோட்டீஸ் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யூத் காங்கிரஸும் மாணவர் காங்கிரஸும் நான் தனிப்பட்ட முறையில் சென்னை புதுக்கல்லூரிக்கு சென்று மாணவர்களை சந்தித்து இந்த நீட் விவகாரத்தில் எந்த அளவுக்கு நம்மளுடைய பணம் மோசடியாக பெறப்படுகிறது என்பதை முழுவதுமா விளக்கி இருக்கேன். அப்புறம் ஏன் சார் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கின போராட்டத்திலிருந்து ஜூலை வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை? கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயத்தை ஒத்துப்போம். ஏனென்றால் எப்பவுமே ஒரு தன்னெழுச்சியாக ஒரு இயக்கம், ஒரு மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த போராட்டம் அவர்களுடையது. எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இளைஞர்கள் எண்ணற்ற அவங்களுக்கு ஒரு கோபம், எனக்கு வேலை கிடைக்கல, நாங்க போராடுறவங்க எல்லாருமே மருத்துவரா, போராடக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா நீட் எழுதி தோத்தவர்களா? இல்ல, எல்லாரும் பல்வேறு விதமான ஆளு. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. யார் சார் ஆர்டர் பண்றா? ஏன் சார் அவன் ஆர்டர் பண்றான்? எல்லாத்துக்கும் ஒரு கோபம் இருக்கு, என்னால போக முடியாது. என் கோபத்தை எப்படி காட்டுறேன்? அங்க போராடுறவனுக்கு சப்போர்ட் பண்றேன். காங்கிரஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு? அந்த கேள்வி அதான் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் எப்படி? காங்கிரசினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த போராட்டம் நடைபெறணும். காங்கிரஸ் எப்ப களத்துக்குள்ள அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பா வருதுன்னா, எப்ப ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய அந்த மாணவர்களை நீங்கள் ஒடுக்குகிறீர்களோ, அடக்குகிறீர்களோ, அப்ப நாங்க களத்துக்கு வரோம் அவங்கள பாதுகாப்பதற்கு. நாங்கள் களத்துக்கு வந்த பிறகுதானே அரசு இயந்திரம் பம்பரமாக சுத்தியது. அதற்கு முன்பு பிரதமர் பேசிவிட்டாரா? அதற்கு முன்பு பாஜக புலிப்பாய்ச்சலில் இந்த விஷயத்தில் நடவடிக்கை மேற்கொண்டு விட்டதா? அந்த ஒரு தேவைக்காக நாங்கள் வந்தோம். தொடக்க நாட்கள்ல நீங்க அப்துல் ரஹ்மானை குறிப்பிட்டார் விவாதத்துடைய தொடக்கத்துல,
மல்லிகார்ஜுன் கார்கே தொடக்கத்துல கேட்டது விவாதம் நடத்தப்பட வேண்டும் இந்த ஆமா, அவையில். ஆமா, ஆமா. இப்போதும் 5 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கும் சபாநாயகர் ஓம் பிர்லால தொடங்கி மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வரைக்கும் வாங்க பேசலாம்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் இல்லன்னு வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க உங்களுடைய நோக்கம் தான் என்ன? இல்ல எங்களுடைய நோக்கம் என்னன்னா, தொடக்கத்தில் நாங்க உங்களை பேச கூப்பிட்டோம், நீங்க பேச வரல. தற்போது இந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு எட்டி இருக்குது என்றால் எல்லா மாநிலங்களிலும் உள்ள மாணவர்கள் எட்டி இருக்காங்க. அப்துல் ரஹ்மான் சார், நீங்க சொன்ன பார்வைக்கு வர மாணவர்கள் அவங்களுடைய போராட்டத்தை சிறப்பா கொண்டுட்டு போறாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுங்க இந்த விவகாரத்தை, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நாங்க நாடாளுமன்றத்துல பேசுவோம். எங்களுடைய கோரிக்கைகளும் மாணவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்னெடுக்கிறார்களோ அதே கோரிக்கைகளை தான் நாங்களும் நாடாளுமன்றத்தை வைக்கிறோம். நாடாளுமன்றத்துல பேசணும்ல, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுவோம் சார், வரக்கூடிய சார். சனி ஞாயிறு நாடாளுமன்ற லீவு, சனி ஞாயிறு நாடாளுமன்ற லீவு இல்லைங்களா? திங்கக்கிழமை நாடாளுமன்றம் வரதான் போது நாங்க ஒன்னும் ஆப்ஷன் பண்ணிட்டு லீவ்ல எல்லாம் இருக்க மாட்டோம். நாடாளுமன்றத்துக்குள்ள தான் போவோம். நல்ல நாள் பாக்குறாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது சார். நேற்று அழைப்பு விட்டாங்க. இல்ல சார், நேற்று அழைப்பு விடுத்தார்கள் விவாதத்திற்கு வாருங்கள். இன்னைக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. 48 மணி நேரத்துல கிடைக்காத திங்கட்கிழமை கிடைக்க போகுது. என்ன கேக்குறோம்னா, நாங்கள் பேசுவதற்கு வந்த பொழுது நீங்கள் அனுமதி தரவில்லை, ரைட்டு. நீங்கள் பேசுவதற்கு வரும்பொழுது எங்களுக்கு மாணவர்கள் ஒரு கோரிக்கை ஏற்படுத்திட்டு இருக்காங்களா? இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க உங்கள்கிட்ட? கல்வி அமைச்சரை பொறுப்பேற்று பதவி வில சொல்லுங்கன்றாங்க. இதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருமா? ஒரு ரயில் விபத்துக்காக காங்கிரஸில் ஒரு அமைச்சர் பதவி விலகலையா? என்ன சார், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா சார்? 22 லட்சம் பேர் எழுதின பரீட்சை சார். உங்க கையில இருக்கிற பேப்பரை வாங்கி நான் கிழிச்சு தூக்கி போட்டுறேன், மறுபடியும் எழுதிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரு பாயிண்டோட முடிக்க 2012 சுசில்குமார் சிண்டே மத்திய மின்துறை அமைச்சராக இருந்தவர் நினைக்கிறேன், ராஜினாமா செய்யணும்னு பாஜக போராட்டம் நடத்தினாங்க. எதற்கு? இந்தியா முழுவதுமே மின் கட்டமைப்பு சீர்குலைந்து விட்டது, பொறுப்பேறுங்கள் சொல்லி. ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்த தவறுக்கு நான் எங்க மத்திய அமைச்சரா ராஜினாமா பண்ணணும்? காங்கிரஸுடைய சிதம்பரத்துல தொடங்கி மூத்த தலைவர்கள் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட், அதே ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு சொல்றாங்க. இந்த கேள்வி நீங்க கேட்கறதே தப்பு. ஏனென்றால் காங்கிரஸ் இந்தியாவை 55 வருடங்கள் ஆண்டு இருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நேரங்களில் காங்கிரசினுடைய அமைச்சர்கள் இதற்கு முன்பு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இப்படியும் நடந்திருக்குல, இப்படியும் நடந்திருக்குல, அத கேக்குறேன். இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க. இதுவரைக்கும் 10 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்கன்னா, ராஜினாமா பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை 50 முறை எழுந்திருக்கும். தேவையானதுக்கு தான் நீங்க சொன்னீங்கன்றனால யார் ராஜினாமா பண்ணா? ஆனா இந்த விவகாரத்துல இது ஒரு நாள் லீக் ஆனதுக்காக யாரும் கேட்கல. தொடர்ச்சியாக எத்தனை முறை தான் லீக் பண்ணுவீங்க? ஒரு பரீட்சையே நீங்க ராணுவத்தை வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு தானங்க வந்திருக்கீங்க. நான் அதே பாயிண்ட்ல என்ன போறேன்.